இந்த மாதிரி சீக்கிரம் போயிடே மகா மண்மேல ரொம்ப குடிக்காதா அவன் ரொம்ப தேட போயா போயிடாமையா இன்னும் மாசமா கட்டாச்சு கழிச்சு போய் போடுவான் ఏం చచ్చిపోయాను அப்படி இல்ல தூங்கும் போது சண்டை இழகும் போது சண்டை நடு சவிலுக்கு அரசியல் மாட்டு அரசியல் மாட்டு பணமளித்திருக்கிறார் எதுக்காக அன்பு பாசம் பெருமையை சொல்லக்கூடிய அனைத்திட்டமான பணமளித்திருக்கிறார் அந்த பணமளித்திருக்கிற போது ராஜீவ்காந்தி இறந்த குண்டு பட்டு சாவுப்பட்டு இருக்கிறார் குண்டுபட்டு வெடிகுண்டு வச்சது அந்த வெடிகுண்டுல அவரு உஷாரா இருந்தாரு உலகம் பொறுக்கல உலகத்துக்குள்ள நாட்டு நல்லதை சேர்வான் நல்லதை எவன் சேரணும் அவன் ராஜீவ்காந்தி உள்ள சொல்லக்கூடிய பெருமை நடத்தி இறந்த இறைவனை சென்றிருக்கார் இறந்த இறைவனை சென்ற உள்ளத்தை யாரும் காண முடியாது அவர் உள்ளத்தில் குடியிருந்து பெருமை நடத்தி வாழ முடியாது ஆண்டவனை வேண்டுகிறேன் அவரால் கூட தன்மை காணிய நாடகம் கோமனம் கிடையாது எடுக்கிறதுக்கு சக்தி கிடையாது நான் எப்பேறப்பட்டவன் தெரியுமா எல்லாருக்கும் தெரியாது நான் எப்பேறப்பட்ட கோட்டை கோடி கோடி பணம் எப்பயுமே கோடிக்கணக்கான பணம் வசூலு அந்த கூடி சரித்திரம் நீ எம்மத்திரம் எனக்கு எல்லா முத்திரம் எல்லாம் முத்திரம்
எப்படி வந்து பரம்பரா எங்க அவ்வளவுதான் என்ன பாத்து நான் கூட இந்த பறக்க செட் பண்ணி இந்த கெட்டவமான நம்பு கட்டளமான அவனுக்கு ஒரு காலம் கால ஒன்று நன்மை சத்தியமா அப்படியே என் பேரை கேட்டியா ஒரு ஆஜிருந்த தொழில் செய்யலாமான்னு கேட்டாங்க. இல்லப்பா எங்க தொழில் இது எங்க கம்பெனி தொழில் அப்படி சொல்ல சாமி. தேங்க்யூ சாமி. ஏன் தப்பா இருக்கிற நான் யாருன்னு கேட்டேன். யாரு டாபரு 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 பயந்துட்டா கிளம்பி பயந்துட்டா என் பேரு டாபரு. டாபரா இருந்தாலும் மாடி மேல மாடி கட்டி வந்தாதோர ஜென்மமா மாடி கட்டி வந்தாதோர ஜென்மமா
மாடி மாடி கட்டின வாழ்ந்த ஆளு நானு மாடி கட்டி வாழ்ந்தவன் ஆனா முட்டில புண்ணு தெரிஞ்சு போய் மாடி மாடி கட்டி எவ்வளவு வித்தியாசம் தெரியும் बापू अभी खेले अभी सही अभी खेले कहते வழிபட முருகன் தமிழ்நாட்டினுடைய கடவுள் முருகன் மேல கொடுத்திருக்கிறார் ஆறுபட கூடிக்கொண்ட ஆறுபட வீடை கொண்ட பழனி முருகன் பாடு வைக்கிறாளா ஆறுபட வீடு கொண்டு முருகுமால யார் கொடுத்தது பழனியம்மா படமளத்திற்கு பாசமும் நேசமும் பிறவி உள்ள இருக்கக்கூடிய முருகு பெருமாள் உள்ளத்தில் குடியிருந்து நிலையாக வாழ வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டுகிறார் அவரால் அம்மா கொடுக்க அன்பு காணகி அங்கெல்லாம் போட காலைல கணக்கு வச்சுருக்காங்க கோடிக்கணக்கில் படமா இருந்தாலும் இந்த கிழிஞ்சி துணிலாம் நான் யார் போட்டுக்கிட்டு யாரால வந்தவனுக்கு பிச்சைத்தான் இருக்கணும் சத்தியமா பூமி சத்தியமா நீ ஒரு நாள் பிச்சைத்தான் நீ பார்த்து நீ கேவலப்படுத்துற டாபரு 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 என்ன பண்றது காரணம் என்ன கடல் மாதிரி போட்டுச்சு கடல் மாதிரி பார்த்தாங்க ஆனா எனக்கு பத்தாது உனக்கு கொஞ்சம் பேசலாம் நம்ம ஆசை வரும்
ஐயோ வர எங்க அக்கா வந்துட்டப்பா. ராஜா எங்க அக்கா ராஜி குடுக்க அன்பு காணி ஆமா எங்கப்பா அக்கா பாலகோட்டில் மீன் வியாபாரம் அக்கா மீன் பாலகோட்டா எப்ப போனாலும் சரி ஆமா. எனக்கு 2 மீன் ஃப்ரீயா போட்டு கொடுத்துரும். கட்டிட்டு போவா வாடா பல்லுவட்டி அதுவே போட்டோமா தாடு போல என்ன தாடு வளர்த்தாலும் வாழணும். ஐயா பால் போட்டு அக்காடா நான் உட்காந்து சொன்ன உட்காவோ என்ன சொன்னா அப்பேற்பட்ட உள்ளம் என்று சொல்லக்கூடிய அதாவது அவன் சொல்லிட்டான் யாரும் தவறு எடுக்கக்கூடாது. உள்ளத்துல இங்க தொப்புள் கொடியிலிருந்து தோண்டணுமா? ஆமா தொப்புள் கொடியிலிருந்து தோண்டி வரணும் தோண்டி உள்ளமா சொன்னா அந்த பெண்கள் என்னைக்கு நிலையறுப்பார். ஆமா அது மாதிரி அக்கா வியாபாரம் சொல்லக்கூடிய ஆனா வந்ததே நான் பார்க்கவே இல்லை. அப்படி இருந்தாலும் உள்ளம் என்று சொல்ல யார் மாலையுமா வடிவேலை சத்திச்சு மோதி சாலக்குடி வைகுந்தி பதவி சேர்ந்திருக்கிறார். சேர்ந்திருந்த உள்ளத்தை மறுபடியும் காண முடியாது. அப்பேற்பட்ட உள்ளம் என்று சொல்லக்கூடிய அக்கா அப்படி அம்மா வழிபட்ட தெய்வம் இறந்த தெய்வபதி சேர்ந்திருக்கிறது. அந்த உள்ளம் என்று சொல்லக்கூடிய நம்ம காண முடியாது. அப்பேற்பட்ட உள்ளத்துல குடியிருந்து என்னைக்கு நிலையாக வாழ வேண்டும். 120 ஆட்சியாக வாழ்ந்து வளர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். அவரால் கொடுத்த அன்பதானை அப்படி இருந்தாலும் டாபர் சொன்னேன். டாபர் எதுக்காக வந்த அக்கா பிடிங்க இன்னைக்கு வந்து 3 குளிக்கு அது முன்னாடி என்ன ஆகுது? இது ஒரு அழகு. இது ஒரு அழகு. ஆளு அக்கா பிள்ளைங்களா அப்படி ஒரு அழகு. ஓ அக்கா பிள்ளையா ஏய் கேட்டாலும் கேட்பாத்து அதாவது தாய்மாரெல்லாம் உங்களுக்கு சபதரியில இன்று நடக்கக்கூடிய வளத்தாய் கொடுமை இந்த வளத்தாய் கொடுமை நாடகம் முடிஞ்ச உடனே நாளை வில்வெளுப்பு நாடகம். ஆமா நாளை பாஞ்சாலி திருக்கல்யாணம். ஆமா எத்தனையோ கஷ்டங்களும். ஆனா அம்மா இடத்துல வாரத்துல வந்து எல்லாரும் கலந்து போனா அவருக்கு என்னென்ன மனிதன் நினைக்கிறீங்களோ அவர் புண்ணி அடிக்கும். கலியுகமாக கம்ப்யூட்டர் காலம் கம்ப்யூட்டர் காலம் இருந்தாலும் அழிவு காலம் தான் வரும். எத்தனை கோடி பணம் சம்பாதிச்சாலும் மனித ஒரு உள்ளமா நினைக்கணும். அதுதான் உண்மையை சொல்வார்கள். காலம் மகாபாரதத்துல எழுதி வச்சுக்குது. அந்த மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய கல்வி காலத்துல வந்து 5 வருஷத்துக்கு வந்து ஆட்டான இதே நாடகம் தான். இந்த இடத்துல எவ்வளவு கூட்டம் தெரியுமா? இதுல ஒண்ணுக்கே போக முடியாது. அந்த அளவுக்கு கூட்டம் இருந்துச்சு. ஆனா இந்த வருஷம் இருக்குது பாரு எவ்வளவு கூட்டம். எல்லாமே போலாம். ஆனா தாய்மாலையா இந்த டிவில ஏதோ ஒரு கதை வருது அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. அது மாதிரி இருக்கக்கூடிய காலம் கெட்டு போய்விட்டது. காலம் கெட்டி போய்விட்டது. கெடுங்காலத்துக்கு காலாகி போட்டு பணமே 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 எந்திர பணம் யாருக்கிட்ட இல்ல எல்லாரும் கிடைக்குது. ஆனா நல்ல கதை கட்டி முட்ட முதுவே கேட்கணுமா? அப்பேற்பட்ட நாளை நடக்கக்கூடிய நாடகம் வில்வளப்பு பாஞ்சாலி திருக்கல்யாணம் இல்லையா? வர தாய்மாரெல்லாம் வந்து இந்த கோயில இருக்க மகாபாரதத்தில் சொல்லக்கூடிய வழிபட தெய்வத்தை என்னைக்கு வணங்கி சென்று விடணும். அப்பதான் கஷ்டம் குறை இருக்கலாம். எத்தனையோ குறை இருக்கலாம். 1000 குறை இருந்தாலும் வழிபட தெய்வத்தை வந்து வணங்கி சென்றால் நாளைக்கு வந்து எல்லாருமே என்னக்குது அமர்தம் அமர்தம் சொல்லக்கூடிய சாப்பாடு எத்தனை கோடிக்கணக்கான ஜனம் வந்தாலும் இந்த இடத்துல சாப்பாடு உண்டு. சாப்பாடு நாளைக்கு உண்டு. அனைவரும் வரலாம். வந்து கண்டுகளுக்கு விட்டு போக முடியாத நல்ல உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். சீனிவாசன் டிரைவர் கொடுத்து வீரப்பன் ஐயா